கர்த்தருடைய விலையுயர்ந்த நாமத்தினால உங்களை எங்கள் இம்மானுவேல் நற்செய்தி சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். We greet you in the great name of God through Immanuel Church. நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கு தியானிக்கக்கூடிய வசனங்கள், So today what we are going to meditate is, இன்றைக்கு உலகத்தில் நமக்கு பல போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. we have a lot of struggles in the world nowadays. மனதில் சமாதான சந்தோஷத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். We have lost all the peace. இந்த உலகத்தில் இந்த போராட்ட அலைகளை நாம் எப்படியாக ஜெயிக்க வேண்டும்? So how we should win all those struggles? இது பரிசுத்த வேதாகம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது So what does Holy Bible says about this? என்று நம்முடைய முற்பிதாக்களுடைய காலகட்டங்களில So like our forefathers' days, பரிசுத்த பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். Saint Paul has said a thing. அதை இந்த கொரிந்தி சபைக்கு விதமாக எழுதுகிறார். He is writing for the church of Corinthians like this. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் Book of 2 Corinthians chapter 10, 3ம் 4ம் வாசிக்கிறோம். verses 3 and 4 says like this. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவளாய் இருக்கிறது. For though we walk in the flesh, we are not waging war according to the flesh. For our weapons of warfare are not of flesh, but have divine power to destroy the strongholds. ஆகவே இந்த போராட்டங்களை குறித்து பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது, So he is telling about the troubles, நம்முடைய மாம்சத்தில் அல்ல, and we are not suffering in the flesh. நம்முடைய இரத்தத்திலும் அல்ல, So we are not suffering in the blood. அதற்கு மாறாக And apart from that, ஆகாய மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியினுடைய சேனைகளோடு கூட நமக்கு போராட்டங்கள் so உண்டு. we have troubles with the spiritual forces of the evil in heavenly places. ஆகவே பரிசுத்த பவுல் இதை குறித்து எழுதுகிறார். So about this, the Saint Paul says like this. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தும் Though we walk in the flesh, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. we are not waging war according to the flesh. ஆக இந்த மாம்சத்தினுடைய போராட்டம், So the trouble what we have in the flesh, ஒரு எதிராளி வந்து விட்டால் and when an enemy comes, நாம் பலத்தினால அவனோடு யுத்தம் செய்யலாம். and we can with our own strength we can just make a war with them. அல்லது ஒரு ஆயுதம் இருந்தால் And if we have some weapon with us, ஒரு பட்டயத்தினால் வெட்டலாம். we can cut them with a sword, அல்லது ஒரு ஈட்டியினால் குத்தலாம். or else we can give them with a spear, அல்லது ஒரு அம்பினாலே எய்தலாம். or else we can just attack them with the arrow. ஆனால் அப்படிப்பட்ட போர் ஆயுதம் அல்ல. And we are not having such a kind of war in the world. என்றால் பரிசுத்த பவுல் சொல்லுகிற போர் ஆயுதம் What Paul says is, ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய and we are having a struggles from the spiritual life. அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல That spiritual war, ஒரு யுத்தத்தை சொல்லுகிறார். and he's telling about a war, இந்த யுத்த பயிற்சி நமக்கு வேண்டும். and we should have experience in this war. இந்த யுத்த பயிற்சிக்கு தேவையான யுத்த ஆயுதங்களும் நமக்கு வேண்டும். So to participate in that war, we need a weapon. ஆகவே இந்த யுத்தங்கள் வரும்போது So when such kind of wars comes, இதை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும்? so how we can come against that? இந்த ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? What is meant by spiritual war? இவைகளை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவாக சிந்திக்க So போகிறோம். about that, we are just going to have a deep thinking today. இதை குறித்து பரிசுத்த பவுல் About this, the Holy Paul says like this. எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு வருகிறார். The book of Ephesians, அங்கு இவ்விதமாக 6வது வசனத்தில் சொல்லுகிறார். in chapter 6, verse 6, he says like this. அங்கு 10வது வசனத்தில் இவ்விதமான ஒரு வார்த்தை. Verses 10 says like this. கடைசியாக என் சகோதரரை கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally be strong in the Lord and in the strength of his might. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God that you may be able to stand against the schemes of the evil. ஏனென்றால் மாம்சத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. So we do not wrestle against the flesh and blood, but against the rulers, against the authorities, against the cosmic powers over the presence of darkness, against the spiritual forces of evil in the heavenly places. ஆகவே இந்த இருட்டினுடைய அதிகாரம், So the ruler of the darkness, பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், what does the Holy Scripture says? இந்த பிசாசினுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டும். And we have to stand against to the cunningness of the evil. ஆகவே பிசாசு ஒரு தந்திரகாரன். And the evil is a cunning man. இந்த தந்திரத்தை குறித்து About his cunning, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது when we read in
the Holy Scripture, இவ்விதமாக சொல்லப்படுகிற திருவசனத்தை நாம் சிந்திக்க and வேண்டும். verses has said like this. அதை குறித்து இவ்விதமாக 2 கொரிந்தியருடைய 11ஆம் அதிகாரத்தில் About that, in 2 Corinthians chapter 11, இந்த பரிசுத்த பவுல் தெளிவுபடுத்துகிறார். the Holy Paul makes this clear. இதை வாசிக்கக்கூடிய ஜனங்களும் இதை கேட்கக்கூடிய ஜனங்களும் நன்றாக சிந்திக்க வேண்டும். So the people who read and who hear should think this very clearly. ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் நிறைந்ததான சபை இந்த கொரிந்து சபை. So this Corinthian church is full of spiritual gifts. ஆகவே பரிசுத்த பவுல் இந்த கொரிந்து சபை குறித்து ஒரு பயப்படுகிறார். So the Paul is being afraid of this Corinthian church. உங்களுடைய சிந்தையை கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. So please listen to us very carefully. இந்த சிந்தையை தேவ வசனத்தில் பதித்து பாருங்கள். Let's just have the focus on this words. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி கெடுக்கப்படுமோ என்று பயப்படுகிறேன். But I am afraid that as the serpent deceived Eve by his cunningness, your thoughts will be led astray from the sincere and pure devotion of Christ. ஆதி தாய் தகப்பனிடத்தில் போய் எவ்விதமாக தன்னுடைய தந்திரத்தினால் The evil used the cunningness to the forefathers, இந்த ஏவாளை வஞ்சித்தது போலவே and it has deceived the Eve. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி கெடுக்கப்படுமோ என்று நான் And பயப்படுகிறேன். he is afraid that your thoughts will be led astray from the sincere and pure devotion to the Christ. ஆகவே பிரியமானவர்களே, So my dear beloveds, இந்த ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய போராட்ட அலைகளை all the struggles what we have in the spiritual life, நாம் ஜெயிக்க we வேண்டுமானால் have to win that. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய So when we come to the book of Thessalonians, 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது chapter 6, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். and he says that finally be strong in the Lord and the strength of his might. ஆகவே இந்த ஆவிக்குரிய சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் And if you want to win this evil, பரலோகத்தினுடைய மகிமையினுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வர வேண்டும். we have to get the presence from the heaven. அது பரிசுத்தாவினுடைய பலம். And that is this strength of Holy Spirit. ஆகவே நாம் காத்திருக்க வேண்டும். So we have to wait for that. பரிசுத்தாவினுடைய கிருபைகள் நமக்குள்ளாக வர வேண்டும். And all the graces of Holy Spirit should come to us. நம்முடைய மாம்ச கண்களில் இருந்து And all the flesh eyes. ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளாக And we have to enter into spiritual places. நம்முடைய ஆவிக்குரிய கண்களை பிரகாசிக்க செய்ய And வேண்டும். all our eyes should shine in the presence of holiness. என்றால் மாத்திரமே Only by that, இந்த ஆவியினுடைய உலகத்தை நாம் காண முடியும். so we can see the world of spirits. இந்த உலகத்துல In the world, இந்த மாம்சத்தை தொட்டு பார்க்கலாம், and we can touch our flesh. ஒரு பொருளை தொட்டு We பார்க்கலாம், can touch some things. இந்த உலகத்தினுடைய சகல காரியங்களை தொட்டு பார்க்கலாம். You can touch and feel all the things what are there in the world. ஆனால் ஆவியை தொட்டு பார்க்க முடியாது. But you can't touch the spirit. ஆகவே இந்த ஆவியை அறிந்து கொள்ள So வேண்டுமானால் we have to know about the spirit. இந்த பரிசுத்தாவினுடைய பலத்தினால Through the spirit of Holy Spirit, இந்த 6 ஆவிக்குரிய மண்டலங்களை நாம் அறிந்து கொள்ள so முடியும். we can know all the 6 things what are there. இது பரிசுத்த பவுல் திட்டமாக எழுதியிருக்கிறார். All this, the Holy Paul has written it very clearly. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி And we have to stand against all the cunningness of the devil. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் And கொள்ளுங்கள். we have to wear the armor of God. ஆகவே இந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன? So what is meant by the armor of God? இந்த சர்வாயுத வர்க்கம் நாம் எப்படி பயன்படுத்த So வேண்டும்? how can we use the armor of God? இந்த ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு எதிர்காலத்தில் உண்டு. So how we are going to face the spiritual war in the future? ஆகவே பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? What is the Holy Scripture says? நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு கூட எதிர்ப்பது மாத்திரமல்ல, So we may be able to stand against the schemes of the evil, அந்த பொல்லாத ஆவியினுடைய சேனைகளோடு கூட யுத்தம் செய்ய யுத்த பயிற்சி நமக்கு அவசியம். and we have to get a war with all the evil spirits. அங்க 13ஆம் வசனத்தில் இவ்விதமாய் The சொல்லப்படுகிறது. verses 13 says like this. ஆகையால் தீங்கு நாங்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடிக்குதலாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Therefore take up the whole armor of God, that you may be able to withstand with the evil day, and have done all to stand firm. ஏனென்றால் நினையாத நேரத்தில் So it comes in the unexpected time. நாம் எதிர்பாராத சூழ்நிலைகளில் When we are unexpected, இந்த சத்ருவாய் பிசாசு the evil devil comes. இந்த 16ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது When we read the
verses 16. பொல்லாங்கா நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். In all circumstances, take up the shield of faith with which you can extinguish all the flaming darts of the evil one. ஆகவே விசுவாசம் என்னும் கேடகத்தினாலும், So we have to protect ourselves with the shield of faith. இந்த பட்டயம் என்று சொல்லக்கூடிய தேவ வசனத்தினாலும், And the weapon which is called as the God's word. நமக்காக வேண்டி ரத்தம் சிந்தனை இயேசுவினுடைய ரத்தத்தினாலும், And the blood which the Lord Jesus Christ has given for us. அந்த பிசாசினுடைய வல்லமையை நாம் ஜெயிக்க முடியும். We can win the power of evil. ஏனென்றால் What? இந்த பிசாசினுடைய அதிகாரத்தை ஜெயித்தவர் இயேசு மாத்திரமே. The only Jesus Christ has won all the things of evil. ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு So the children of him, இந்த பிசாசினுடைய தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி and we can stand against all the cunnings of evil. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். And he has given the armor of God to us. ஆகவே இந்த பிசாசினுடைய தந்திரங்களை நாம் அறிந்து புரிந்து கொள்ள So முடியும். we have to know all the cunningness of evil. அவைகளை நாம் ஜெயிக்க முடியும். We have to win. ஆனபடினால் So இந்த பிசாசினுடைய கிரியைகளை உடையவர்களை the things which is created by evil, நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஜெயித்தபடினால் and the Lord Jesus Christ has won evil. நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். So you and me can win that. ஆகவே இதை கேட்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களே, So the people of God who hears this, ஒருவேளை இந்த சத்ருவாய் பிசாசு உங்களோடு கூட போராடும் போது and the evil may struggle with you, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் don't இல்லை. be afraid of that. இங்க பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது? What does the Holy Scripture says? 18வது வசனத்தில், Verses 18. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். Praying at all the times in the Spirit, with all prayer and supplication, to the end keep alert with the perseverance, making supplication for all the saints. ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய பரலோகத்தின் தேவன். So the Lord from the heaven can change all the situations. ஆகவே நம்முடைய யுத்த ஆயுதங்களை நாம் இழந்து விடக்கூடாது. So we should not lose our weapons. நம்முடைய யுத்த ஆயுதங்களை So all the weapons, அடிக்கடி தேவ சந்நிதியில் போய் and we have to go to the presence, அவருடைய திருமுகத்தை கண்டு and we have to see the presence of him, அவருடைய பரிசுத்தாவின் பலத்தினால through the strength of the Holy Spirit. எப்பொழுதும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க We வேண்டும். have to be ready every time. அதற்குள்ளதான பலத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். The Lord is giving that power to us. இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல When we come to the Old Testament, ஒரு காலகட்டங்களில in the period, சவுலை குறித்தும் யோனத்தானை குறித்தும் ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. about Saul and Jonathan, a verse is like this. இதை குறித்து நாம் சற்று சிந்திக்கலாம். So about this, let us have a thinking, இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். and we have to think this very deeply. இந்த 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தில் The book of 1 Samuel, chapter 13, அந்த 3வது வசனம் என்ன சொல்கிறது என்றால், what does verses 3 says? யோனாத்தான் கேபாவிலே தானையும் இருந்து பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதினான். Jonathan defeated the garrisons of Philistines that was at Keba, and the Philistines heard of it, and Saul blew trumpet throughout all the land, saying, let the Hebrews hear. இந்த சவுலினுடைய குமாரனாகிய யோனாத்தான் ஒரு யுத்த வீரன். The son of Jonathan is a war soldier, அந்த யுத்தத்தில் போய் and he is going to the war, சத்துருக்குடைய அந்த தானியம் இருந்த யுத்த ஆயுதங்கள் இருந்த இடத்தில் எல்லாம் அவன் தன்னுடைய கைவசப்படுத்தி கொண்டான். and he has gone and he has captured all the garrisons of the enemies. இந்த சவுலுக்கு ஒரே சந்தோஷம். And Saul is feeling very happy. அந்த மகனுடைய அந்த யுத்தத்தை குறித்து And about the wars of this Jonathan, எங்கும் பிரகடனம் செய்தான். and he just made a publicity of அவன் it. மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தான். He was very happy. இதை சத்துருக்கள் So கேள்விப்பட்டார்கள். all the enemies heard this. சத்துருக்கள் கேள்விப்பட்ட உடனே When they heard this, இப்பொழுது மிகுந்த ஆயுதத்தோடு கூட அங்க ஏராளமான ஜனங்களோடு கூட வருகிறான். and he is coming with the great weapons. அது குறித்து இங்கு பார்க்கும்போது 5வது வசனத்தில் About that in verses 5, பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 1000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தினான ஜனங்களோடு கூடி வந்து பெத்துவேலுக்கு கிழக்கான மம்மாசிலே அவன் பாளையம் இறங்கினார்கள். and the Philistines mustered to fight with Israel 30,000 chariots and 600 horsemen, and the troops like the sand of seashores in a multitude. They came up and encamped in Michmash and to the east of Beth-aven.
இந்த சத்துருக்கள் எல்லாம் இங்கு போராட வந்தபோது So all the enemies came to fight, இஸ்ரவேலர் ஜனங்களுக்குள்ளாக ஒரு சிறந்த பயம். and all the Israel got afraid of it. இப்பொழுது யோனாத்தானுடைய அந்த போர்க்களத்தில் கிடைத்ததான யுத்த ஆயுதங்களை குறித்து அவங்களுக்கு சிந்தை இல்லை. So they have not thought about the garrisons, what was being captured by Jonathan. இந்த சந்தோஷமாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் The people of Israel who were very happy, சிதறி போனார்கள். and they were scattered. அந்த காலகட்டங்களில் At the time, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி the prophet Samuel, சவுலோடு கூட சொல்லி இருந்தார், he is telling with Saul, நீ தேவ சந்நிதிக்கு வர வேண்டும், and you have to come to the presence of God, வந்து தேவனை ஆராதிக்கலாம் என்று. and you have to come and worship the Lord. ஆனால் இதுவரைக்கும் சவுல் தேவனை கூப்பிட்டு பழக்கம் இல்லை. And Saul has no practice of calling God. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. And many of the Christians, we don't know to pray now. நல்ல பேர்லாம் இருக்கும், And they will be having a good Christian name, ஆனால் ஜெபிக்க தெரியாது, but they don't know to pray. வேதம் வாசிக்க They தெரியாது. don't know to read the Bible. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் இருந்தார். So Saul also was in the same situation. இந்த ஒன்றும் தெரியாத நேரத்தில் And he don't know anything about God. தேவனுடைய சந்நிதியிலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து And he forgot all the situations to sit in the God's presence. சாமுவேல் வருவது காலகட்டங்கள் நேரமாகிவிட்டது. And Samuel is about to come. காரணங்கள் இப்பொழுது பார்க்கும்போது தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் சிதறி போயாச்சு. So what is the reason of that the people has been scattered? இந்த யுத்த புருஷர்கள் எல்லாம் காத்து பட்டணத்துக்கு போய் விட்டார்களாம். And all the soldiers has gone to the place of Gair. சிலர் மலைகளுக்கு ஓடி விட்டார்கள். Some have run to the mountains. இப்பொழுது சவுலுக்கும் பயம் வந்து விட்டது. And Saul also got afraid. அவனுடைய தைரியம் எல்லாம் இழந்து போய் And he விட்டான். has lost all his courage. இந்த சாமுவேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். And he is expecting that the prophet Samuel. இன்னைக்கு ஜெபிக்க தெரியாத ஜனங்கள் The people who don't know to pray. ஜெபிக்கிறதுக்கு யாராக்கிலும் வேண்டுமா என்று சொல்லி தேடுவார்கள். They are just searching for the person who knows to pray. எனக்கு இப்ப அசுத்தாவி எல்லாம் வந்து விட்டது. Because there are many evil spirits in the place. வீட்டுல பிரச்சனை வந்து விட்டது. And there are a lot of problems. வியாதி வந்து விட்டது. And there is a lot of sickness and illness. மனநோய் வந்து விட்டது. And there is some problems in the heart. இவங்களுக்கு ஜெபிக்க தெரியல. So they don't know to pray. இப்ப ஜெபிக்கிறதுக்கு தேடுறாங்க. So they are searching a person to pray. ஜெபக்காரர்கள் வரவும் இல்ல. So nobody is coming to pray. இவன் அசுத்தத்தோடு கூட தேவ சந்நிதிக்கு போறான். And he is going to the God's presence with all his dirt. ஜனங்கள் எல்லாம் சிதறி போனபடியா So all the peoples were scattered. இப்படி வாக்கில் ஒரு ஜெபிக்கலாம் என்று சொல் தேவ சந்நிதியிலே பலிபீடத்துக்கு போகிறான். And he is going to the place of altar to pray. ஆனால் பலிபீடத்திலே இவ்விதமாக சவுல் செய்வதை தேவன் விரும்பவில்லை. And the Lord is not accepting what Saul does in the altar. ஆகவே அவன் பலி செலுத்துகிறான். And he is just giving a sacrifice. சாமுவேல் வந்து விட்டார். Samuel comes. அவர் கேட்கிறார், And he is asking, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டமானத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்ததையும் நான் கண்டபடினால. Samuel said, what have you done? And Saul said, when I saw that people were scattering from me, and that you did not come within the days appointed, and that the Philistines has mustered at Michmash. அந்த நேரத்தில் நான் பலி செலுத்தி விட்டேன். And he is telling that you came late, so I have just given a sacrifice. ஆனால் But இந்த சாமுவேல் சொல்லுகிறார், Samuel says to Paul, நீ அதிகம் புத்தியீனமாய் செய்து விட்டாய். and you just acted with over knowledge. ஆனபடினால் உன் ராஜ்யபால நிலை நிற்காது. So your kingdom will not exist. இப்பொழுது கவனம் செலுத்துவோம். So let us see here. இந்த இழந்து போனதான சத்துருக்கள் The evil who have lost all the things, தங்களுடைய ஆயுதத்தை எடுக்க வருகிறார்கள். they are coming to take the weapons. இவர்கள் 3 படையாய் பிரிகிறார்கள். And they have been scattered as 3 parts. இந்த 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது When we read verses 17 onwards, ஒரு படை ஒப்ரா வழியில வருகிறது. and one part come through the way of Opera. இந்த ஒப்ராவில வரக்கூடிய இடம், ஒப்ரா என்பது காவல் சேனைகள் இருக்கக்கூடிய இடம். And it is the place who are there to look after the things. அங்க நல்ல பூட்டு உண்டு. And there is a good lock there. அதற்கு உள்ளாக யாரும் வர முடியாது. No one can enter inside. காவல்காரர்கள் அங்க இருக்கிறார்கள். And there are watchmen. ஆகவே அந்த கோட்டையை தாண்டி இந்த பக்கம் சத்துருக்கள் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. And crossing that wall, no enemies can come inside. அதற்கு பின்னாக பெத்ரோன் என்றதான ஒரு இடம். And after that there is a place called Beth Horon. இந்த பெத்ரோனும் நல்ல பூட்டும் தாழ்பாலும் காவல்காரர்கள் உள்ள இடம். And the Bethron is also a locked place and a very safe place. அதுக்கு பின்ன செபோமியின் என்றதான ஒரு இடம், இது வனாந்தர பாகத்தில், அதுவும் நல்ல பூட்டும் தாழ்பாலும் நல்ல காவல்காரர்கள் உள்ள இடம். After that there is a place called Zeboim in the place of valley, and that is also protected with the locks. இந்த காவல்காரர்கள் எல்லாம் தாண்டி, so apart from all the watchmen, இந்த சத்துருக்கள் எல்லாம் உள்ள வந்து விட்டார்கள். the enemies came inside. அவருடைய ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டார்கள். They took all the garrisons and weapons. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. So all the Israelis watched.
இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டார்கள். And they took all the weapons of Israelites. ஈட்டியை எடுத்துக்கொண்டார்கள். And they took all the spears. கேடகத்தை எடுத்துக்கொண்டார்கள். They took all the shield. இந்த கனமான அந்த இரும்பு ஆயுதங்களை எல்லாம் So they took all the weapons. அதே காவல் காக்கிற இடத்துல வருகிறார்கள். And when they come near the watchmen, அங்க வரும்போது when they come near, இந்த பட்டயத்தை தட்டி கொடுக்கக்கூடிய கொல்லன் இருக்கிறான். and there is a goldsmith. அவனையும் தூக்கி விட்டார்கள். And they took that goldsmith with them. இவர்கள் போய் விட்டார்கள். And they have gone. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த ஆயுதத்தை இழந்து விட்டார்கள். The Israelites has lost all the war weapons. இப்ப கவனிங்க. So let us listen. இந்த காவல் செய்யப்பட்ட இடம் The place which was protected. ஒன்று ஒப்ரா. And one is Ophrah. இன்னொன்று அந்த பெத்ரோன். And second is Beth Horon. இன்னொன்று செபைமை என்றான நல்ல ஒரு கோட்டை. And third one is called Zeboim. இங்க காவல்காரர்களுக்கு இந்த ஆயுதம் எல்லாம் போனது தெரியாது. So the watchman doesn't know that they have lost all the weapons. சத்துருக்கள் அவனுடைய ஆயுதத்தையும் எடுத்து விட்டார்கள். And all the enemies has taken the weapons of him too. இப்பொழுது யுத்த காலம் வந்து விட்டது. And the war time started. இந்த யுத்த காலம் வரும்போது When the war time comes, இந்த அரமனைக்கு the palace, அங்கு சவுலுடைய கையெழுத்தில் அந்த கட்டி தீட்டக்கூடிய ஒரு சின்ன அரமும், and Saul had only a small sickle, அந்த யோனாத்தானிடத்தில் வர்ற அரமும், and Jonathan had a small sickle, ஒரு பட்டயமே அல்லாம, and he did not have any weapons, யார் இடத்தில் ஒரு பட்டயமும் இல்லை and there was no weapon with him. என்றால் So பிரியமானவர்களே, my dear beloved, இன்றைக்கு நாம் யுத்த ஆயுதங்களை இழந்து so கொண்டிருக்கிறோம். now we are losing all our weapons. இந்த காவல் செய்த காவல்காரர்கள் என்ன ஆனார்கள்? So what happened to this watchman? இந்த அடுத்த செய்தியில் In the next coming message, இந்த ஒப்ராவை குறித்தும், about this Ophrah, இந்த பெத்ரோனை குறித்தும், about this Beth Horon, இந்த மூன்றாவது கோட்டையாக செபைமையா என்றதான கோட்டை குறித்தும் about this third valley, Zeboim, நாங்கள் உங்களோடு கூட பேச we are வருகிறோம். there to share it. கர்த்தருக்கு சித்தமானால் If God wills, நீங்கள் தியானித்து ஆயத்தமாயிருங்கள். and you just meditate and be ready for that. இதுபோல நம்முடைய யுத்த ஆயுதங்களை இழந்து விடக்கூடாது. And we should not lose all weapons like ஆனால் this. ஒரு காரணம் உண்டு. And there is a reason. இந்த யுத்த ஆயுதங்கள் நஷ்டப்படுவதற்கு And to lose all these weapons, காவல்காரர்கள் வஞ்சனையில் சிக்கிக் கொண்டார்கள். see, the watchmen were the reason for it. ஒருவேளை அவங்க தூங்கி இருப்பார்கள் They might have slept, அல்லது மயங்கி or இருப்பார்கள். else they might have got ஆகவே fainted. So பிரியமானவர்களே, my dear beloved, உங்கள் யுத்த ஆயத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். and just protect all your war weapons. கர்த்தர் நல்லவர். God is good. நாம் தேவ சந்நிதியில் So ஜெபிக்கிறோம். let us pray in the presence of God. எங்களை நேசிக்க நல்ல Our பிதாவே, loving Father, எங்களுடைய முற்பதாக்குடைய காலத்துல on the time of our forefathers, இவ்விதமாக தன்னுடைய அந்த காவல்காரர்களால் தன்னுடைய யுத்த ஆயுதத்தை இழக்க and வைத்தார்கள். because of those watchmen, all they have lost the war weapons. இன்றைக்கு இவ்விதமாக சத்துருவாய் பிசாசு அநேகரை மயக்கி So கொண்டிருக்கிறார். likewise, nowadays the evil is making all the peoples to spoil. தேவ ஜனங்களை இந்த மயக்கத்தில் இருந்து கொஞ்சம் திருப்பி கொண்டு So வாங்கப்பா. all the people should come away from that. ஊழியக்காரர்களை தட்டி எழுப்புங்க. All the God's man should be wakened காவல் புரிய நல்ல உதவி செய்யுங்க. and help them to protect the எங்களை persons. பலப்படுத்துங்க. Strengthen us. கர்த்தருடைய கிருபையினால் எங்களை யுத்தம் செய்ய எங்களை உதவி செய்யும். By your grace, make us to make a war. இயேசுவின் நாமத்தில் We பிதாவே, pray in the name of Jesus Amen. Christ. Amen. கர்த்தர் உங்களுக்கு நல்ல காரியங்களை நடத்துவார். May God do good things for you இந்த செய்தி கேட்டு நீங்கள் பலனடையுங்கள். and be useful of this message. இதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுங்கள். Please share this message to கர்த்தர் all உங்களை your members. ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். Amen.